கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததோடு மாணவியின் புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட கல்லூரி மாணவன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் ஆதங்கம். திருப்பூர் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 12ஆம் வகுப்பு மாணவன் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் தினம்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் இதுதான் எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என்று மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் அரசு பள்ளியில் ஆய்வகத்துக்கு வந்த மாணவியரிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த ஆய்வக உதவியாளர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி ஆசிரியர்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எச்சரித்தும் அரசு பள்ளியில் குற்றச்செயல்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை கொடுங்கையூரில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மீன் வியாபாரி போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை சூளைமேட்டில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்த விவசாயி சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் 2 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் சிக்கினார். திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா வியாபாரிகளாக மாறி வரும் நிலையில் அப்பா என கூறி பெருமைப்படும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறார் என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா சிக்கியது. வட மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் நிரூபணம். கோவை பீலாமேடு பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 500 கிலோ குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. குட்கா பொருட்கள் இருப்பது குறித்து பொதுமக்களே புகார் அளிக்கும் நிலையில் விடியா அரசின் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் நல்லூர் சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து தமிழகத்துக்கு கடத்தி வரப்பட்ட 300 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபரை கல்லால் தாக்கி செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற சிறுவர்கள் போதையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டனரா என்று கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் ஸ்டாலினின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை என்று குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே முட்புதரில் பெயிண்டர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திமுக கடந்த சட்டசபை தேர்தலில் 43 தொகுதிகளில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு நாங்களும் எங்கள் குடும்பத்தினரும் காரணம் என்பதை திமுக அரசு உணர்ந்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இனியும் அரசு அலட்சியமாக இருந்தால் வரும் தேர்தலில் அதன் பலனை அனுபவிக்க நேரிடும் என ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் சென்சேரியில் பொது மயானத்தை பட்டியலின சமூகத்தினர்
பயன்படுத்த விடாமல் தடுக்க அமைக்கப்பட்ட இரும்பு வேலியை அகற்றி அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பட்டியலின சமூக மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் பாரில் மாமூல் கேட்டது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் காவல்துறையினர் முன்பே திமுக நிர்வாகிகள் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திமுக கவுன்சிலரின் மகனே திமுகவை சேர்ந்தவரிடமே மாமூல் கேட்டு தாக்குவதுதான் திராவிட மாடலின் லட்சணமா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பனிடம் கை கொடுக்க வந்த பெண்ணை திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. அதிகார போதையிலும் ஆணவத்தின் உச்சத்திலும் பெண்ணை தாக்கிய திமுக மாவட்ட கழக துணை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். உளவு பிரிவு அதிகாரி என கூறி சேலம் மாவட்டம் ஆத்தூர் சிறைக்குள் நுழைந்த நபர் ஒருவர் புகைப்படம் எடுத்தும் கைதி ஒருவரை தனியாக அழைத்து பேசியும் சென்ற அவலம். போலி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் போலி மருத்துவர்கள், போலி காவல் அதிகாரிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூரில் தனியார் நிதி சார்ந்த நிறுவனத்தில் மாதந்தோறும் மாமூல் கேட்டு 2 காவலர்கள் மிரட்டல் விடுத்து அராஜகம். திமுக ஆட்சியில் ஒருபுறம் ரவுடிகளும் மறுபுறம் காவலர்களும் மாறி மாறி பணம் கேட்டு மிரட்டல் விடுப்பதால் தமிழகத்தில் தொழில் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதாக நிறுவன உரிமையாளர்கள் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கும்பமேளாவுக்கு தென்காசியில் இருந்து சென்ற 2 பெண்கள் மாயம். திமுக அரசு மாயமான 2 பெண்களையும் மீட்டுத் தர வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அங்கீகாரம் இல்லாத தனியார் நர்சிங் கல்லூரியை கண்டித்து மாணவிகள் சாலை மறியல் போராட்டம். கல்வி கட்டணத்தை திருப்பி கேட்டு நியாயத்திற்காக போராடிய மாணவிகளை ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை அப்புறப்படுத்தி அராஜகம். மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்திற்காக உலக வங்கி ஒதுக்கீடு செய்த 1761 கோடி ரூபாயை என்ஜிஓக்கு ஒதுக்கீடு செய்து அதிகாரிகள் முறைகேடு. முதல்வர் ஸ்டாலின் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என மாற்றுத்திறனாளிகள் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வெறிநாய் கடித்து குதறியதில் அரசு பள்ளி மாணவிகள் உட்பட 8 பேருக்கு காயம். வெறி நாய்களை கட்டுப்படுத்த தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை அருகே ரயில்வே கேட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் பொதுமக்கள் அவதி. மைனாரிட்டி பாஜக அரசின் ரயில்வே நிர்வாகம் முறையால் பராமரிக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. பிணைய பத்திரங்கள் மூலம் 5000 கோடி ரூபாய் கடன் வாங்க தயாராகி இருக்கிறது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு. மக்களுக்கு எந்த திட்டமும் கொடுக்காத ஸ்டாலின் அரசு கடன் மேல் கடன் வாங்கி என்னதான் செய்கிறது என கேள்வி எழுப்பும் மக்கள் தமிழகத்தை கடனுக்குள் இறக்கியதுதான் திமுக கொடுத்த விடியல் என விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் காலப்பன் நாயக்கன்பட்டியில் ஏரியில் கழிவுநீரை கலப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டம் மூலம் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் தற்போது திமுக அரசு நீர்நிலைகளை நாசம் செய்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பூரி குடிசை கிராமத்தில் 17 எடுக்க பனை மரங்களில் கட்டி வைக்கப்பட்ட மண் குடங்களை உண்டிக்கோலை வைத்து உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா திமுகவின் காவல்துறை. கள்ளச்சாராயத்தை தடுக்க திராணியற்ற காவல்துறை பனை விவசாயிகளிடம் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல்.
ஐயா இங்க பாருங்க, இது வந்து இந்த மரம் ஒடிக்கிறது வந்து செக்ஷன் 8E வந்து குற்றம். இது என்ன, இது நீங்க சந்திப்பீங்க. நீங்க தென்காசி நகராட்சியில் 28 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்த இளநிலை உதவியாளர் பணியிடை நீக்கம். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் விபத்து தொடர்பான வழக்கில் வாகன ஆவணங்களை ஒப்படைக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் கையும் களவுமாக சிக்கினர். சாலைகளில் வாகன ஓட்டிகளை குறிவைத்து வழிபறியில் ஈடுபடும் போக்குவரத்து காவலர்களை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் லஞ்ச ஊழல் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். மாணவர்கள் அமர்ந்து படிக்க வகுப்பறை இல்லாததால் வெயிலில் அமர வைத்து பாடம் நடத்தப்படுவதாக பெற்றோர் புகார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சேதமான அங்கன்வாடி கட்டிடத்திற்குள் குழந்தைகளை அனுப்ப முடியாது என்று கூறி பெற்றோர்கள் போராட்டம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் கொசு, நாய்கள் தொல்லையால் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் நாய்களுக்கு கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என மக்கள் கேள்வி. இந்திய மருந்துகள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவற்றிற்கு 25% வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல். அமெரிக்காவின் வரி விதிப்பை எதிர்கொள்ள பெருநிறுவனங்கள் இந்திய நுகர்வோர் மீது விலை உயர்வை திணிக்கலாம் என அச்சம் எழுந்துள்ள நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி.